நமஸ்தே. இன்னைக்கு நம்ம விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல கேட்கக்கூடிய இந்த 6th रोमलेटरोட फर्स्ट क्वेश्चन தான் நம்ம பார்க்க போகிறோம். किसी एक कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. இந்த ரோம்லெட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஏ கஹானி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க இந்த 2 கொஷனில் ஏதாவது ஒரு கொஷின் தான் அட்டென்ட் பண்ணுவீங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 15 மார்க்ஸ். இதோட போர்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு லெசனோட சாராங்ஷம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதை நான் உங்களுக்கு சரவணா கைடில் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம வந்து டிப்டி கலெக்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமர்காந்த் தான் ஆத்தர் நேம். எப்போவுமே ஒரு லெசனோட ஆத்தர் என்னன்னு நம்மளை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் பிரஸ்தாவனா, லேக்கக் பரீட்சா, இனி அடுத்த ஷீர்ஷ, கஹானிகா சாராங்ஷ, இந்த மாதிரி ஹெட்டிங் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நம்ம தனியாக நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே கதோக்கதன், பாத்திர சித்திர, பாஷா, ஷவுலி, தேஷ், கால், உதேஷ்ய, உப்சன்ஹார். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டிங்ஸை நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஏன்னா இந்த ஹெட்டிங்ஸ் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிங் எல்லாமே நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கண்டென்ட்டை பார்க்கணும். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரஸ்தாவனா. ஓகே, பிரஸ்தாவனா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கைடில் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி நானே கொஞ்சம் எழுதி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பேன். அதை எழுதி நீங்கள் படித்தாலே போதும். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதனால இப்படி பண்ணேன். ஓகே, இதுதான் இந்த நோட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு லெசன் நம்ம டெப்டி கலெக்டருக்கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சாராங்ஷக்கு எப்போவுமே நம்ம ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆத்தர் நேம் எப்படி எழுதிக்கணும், அமர்காந்த் ஆத்தர் நேம் எழுதிப்பீங்க. பிரஸ்தாவனா அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். டிப்யூட்டி கலெக்டருக்கு ஆலோசனா கி ஜாதி ஹே. இந்த டிப்யூட்டி கலெக்டருங்கிற லெசன் வந்து நம்மளை ரொம்பவே திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு லெசன். டிப்யூட்டி கலெக்டர் இப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி எல்லாமே ஒரு போஸ்ட் தான் இந்த டெப்யூட்டி கலெக்டர். இந்த போஸ்ட்டுக்கான ஒரு தங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கங்கிறதுக்கான ஒரு எஸ்ஸே தான் இது. லேக்கக் பரீட்சா, डिप्यूटी कलेक्टर नाम कहानी श्री अमरकांत की कहानी है. ஓகே, லேக்கக் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆத்தர் இல்லையா. இந்த டெப்யூட்டி கலெக்டரோட ஆத்தர் யார், அமர்காந்த். ஓகே, இதுதான் நீங்கள் இதில் எழுதிப்பீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எழுதினாலே போதும். இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, சரியா. இப்போது शीर्षक பார்க்கலாம். नारायण की डिप्यूटी कलेक्टर बनाने की तैयारी ही यह कहानी है. इसलिए इस कहानी के लिए डिप्यूटी कलेक्टर की शीर्षक है. ஓகே, இங்கே நாராயணன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த நாராயணன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும், நான் எப்படியாச்சும் படித்து டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிச்சுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நாராயணனோட கதை தான் இது. அவரோட டெப்யூட்டி கலெக்டர் கனவை அவர் எப்படி நிறைவேற்றுங்கிறாரு அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது. ஓகே, कहानी का सारांश. शकलदीप बाबू मुख्तार थे. இந்த முக்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லீகல் அட்வைசர். ஷகல்தீப் பாபு யார் அப்படின்னா இந்த நாராயணனோட அப்பா தான் ஷகல்தீப் பாபு. இவர் வந்து ஒரு லீகல் அட்வைசர். उनका बेटा नारायण डिप्यूटी कलेक्टर परीक्षा के लिए तैयारी कर रहा था. இவரோட பையன், இந்த ஷகல்தீப் பாபுவோட பையன் தான் நாராயணன். அவர் வந்து டெப்யூட்டி கலெக்டர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 बार परीक्षा देकर फेल हो चुका था. ஒரு 2-3 வாட்டி அவரோட பையன் வந்து எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஃபுல்லாக ஃபெயில் தான் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. குச் பைசேக்கு ஜரூரத் படி, இப்போது கொஞ்சம் பணத்துக்கான தேவை வந்து அவசியமாக இருக்குது. शकलदीप बाबू की पत्नी ने रुपया मांगा तो पहले उन्होंने रुपये देने से மனா கர்தியா. ஷகல்தீப் பாபுவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் காசை கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஷகல்தீப் பாபு வந்து இல்லை நான் தரமாட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம்
இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்கிற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஷகல்தீப் பாபு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. ஷகல்தீப் பாபு உன்ஹோனே மாஃபி மாங்கி, உன்ஹோனே அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டாங்க. நாராயணனே உஸ்ஸே தின் ஃபீஸ் और ஃபார்ம் பேஜ் தியா. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா நாராயணனுக்கு இது வந்து ஃபீஸும் ஃபார்ம் வாங்குறதுக்கான பண தேவை இருந்தனால தான் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஷகல்தீப் பாபு கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா நாராயணன் வந்து ரொம்ப கில்ட்டியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம 2-3 வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம், திருப்பவும் நம்ம வந்து ஃபீஸ் கேட்டு அப்போ வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா நாராயணன் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால நாராயணன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட அம்மா கிட்ட சொல்லி கேட்டிருப்பாங்க. काशी से डिप्टी कलेक्टर की परीक्षा का प्रवेश पत्र आया. ஓகே, இப்போ இந்த நாராயணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசிக்கு போகிறாரு. காசிக்கு போய் அட்மிஷன் ஃபார்ம் எல்லாமே வாங்குறாங்க. काशी से लौट आकर नारायण ने कहा कि उसने परीक्षा खूब लिखती है. ஓகே, இப்போது அட்மிஷன் ஃபார்ம்லாம் போட்டு காசியில் தான் அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர். அண்ட் காசியில் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறமா அவங்க வந்து ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்க வந்து வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, நான் இந்த வாட்டி எக்ஸாமை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஷாத்கார் நே கே லியே காஷி கயா. இது வந்து சக்ஷாத்கார் அப்படின்னா இன்டர்வியூ. அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்ப இன்டர்வியூ நடக்கும் இல்லையா, இன்டர்வியூ வந்து திருப்ப காசியில் போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. உஸ்னே साक्षात्कार काफ़ी अच्छा दिया. कुछ समय बाद नतीजा निकला. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து காசியில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியாச்சு. நாராயணருக்கு டிப்யூட்டி கலெக்டர் ஜரூர் மிலேங்கி. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அப்பா வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, என்னோட பையனுக்கு டிப்யூட்டி கலெக்டர் சீட் கிடைக்குமா அப்படின்னு. அப்போது இவங்க பையன் வந்து ஒரு டாப் 10 அந்த மாதிரி செலக்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து டாப் 10 சொல்லும் போச்சில் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 பேர் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வரல, ஆனால் இவங்களோட பையன் அட்டன் பண்ணப்போ இவங்களுக்கு வந்து டெப்யூட்டி கலெக்டரே கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரியான கதை தான் இது. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கத்தோப் கஸ்தன் இந்த 5 ரோம் லெட்டர் இப்போ நம்ம இது புக்கில் படிக்கலாம். இது எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன், அதுபடி நீங்கள் எல்லா எஸ்ஸேக்குமே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இந்த கத்தோப் கஸ்தன் பொறுத்த வரைக்குமே கத்தோப் கதன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எழுதியிருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் படித்தோம் இல்லையா, இது வந்து ஆலோசித் கர்த்தாக அப்படின்னு. இது ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதையாட்டம் இருந்துச்சு. பாத்திர சித்திரன் அப்படின்னா ஷகல்தீப் பாபு இந்த ஸ்டோரியில் எப்படி ஒரு அப்பாவாட்டம் இருந்தாங்க, அவங்களோட ஒய்ஃப் எப்படி ஒரு நல்ல அம்மாவாட்டம் இருந்தாங்க, அண்ட் நாராயணன் வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கங்கிறத நீங்கள் இந்த பாத்திர சித்திரனில் சொல்லுவீங்க. பாஷா ஷௌலி அப்படின்னா இந்த கதையை எழுதியிருக்க விதம் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதாவது நம்மளை எப்படி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது, நம்மளுக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு புரிகிற மாதிரி எப்படி இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாஷா ஷௌலி. அதுக்கப்புறம் இந்த உதேஷ்ய அப்படின்னா அப்ஜெக்டிவ். இந்த கதையோட ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன, ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட டெப்யூட்டி கலெக்டரி கனவு எப்படி நிறைவேறுது, அதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுக்கான கதை தான் அது. அதுதான் நீங்கள் அப்ஜெக்டிவில் எழுதுவீங்க. உப்சன்ஹார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுரை. இந்த கதை வந்து நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகிட்ட இருந்துச்சு. அமர்காந்தோட இந்த ஸ்டோரி நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரின்னு நீங்கள் எழுதி கூட முடிச்சுக்கலாம். ஓகே, ஹிந்திங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மக்கப் பண்ணி எழுதணுன்னெலாம் கிடையாது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது தான் ஒரு லாங்குவேஜே. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனால தான் நான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி தான் எப்போவுமே படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டோரி இப்படி நோட்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லி தந்ததும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு எஸ்ஸே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தன்யவாத்.